நமஸ்காரம். நவராத்திரியின் 9ஆம் நாளில் நாம் அறிவின் தெய்வமாகிய சரஸ்வதி தேவியை வழிபடுகிறோம். வீணை ஏந்தி புத்தகத்தையும் ஜபமாலையும் தரித்துக் கொண்டு அம்மன் நமக்கு ஞானம், கல்வி, கலை, ஆன்மீக ஒளி அனைத்தையும் வழங்குகிறார். இந்நாளில் குழந்தைகள் மற்றும் எல்லோரும் தங்கள் புத்தகங்கள், இசைக்கருவிகள் ஆகியவற்றை அம்மன் முன் வைத்து வழிபட்டு கலைத்திறமையில் முன்னேற சரஸ்வதி தேவியின் அருள் பெறுவார்கள். அம்மனை வணங்குவதால் நல்ல சிந்தனையும் நல்ல அறிவும் கிடைக்கும். சரஸ்வதி தேவிக்காக நான் பாடலொன்றை எழுதி இசையமைத்து பாடியுள்ளேன். எல்லோரும் இப்பாடலை கேட்டு சரஸ்வதி தேவியின் அருளை பெறுக. அறிவால் ஜெயித்தவன் எப்போதும் நிலைத்திருப்பான். அம்மன் அருளால் பெற்ற ஞானம் என்றும் அழியாத செல்வம். சரஸ்வதி தேவியே நல்லருள் தருவாய். சரஸ்வதி தேவியே நல்லருள் தருவாய். வித்தையின் ஊற்றாய் விளங்கும் தேவியே, வித்தையின் ஊற்றாய் விளங்கும் தேவியே, வீணை ஒளியாய் பரவும் அன்னையே, வீணை ஒளியாய் பரவும் அன்னையே, அறிவின் மொழியாய் அருளும் தெய்வமே, அறிவின் மொழியாய் அருளும் தெய்வமே, சத்திய வடிவே சரஸ்வதி தாயே, சத்திய வடிவே சரஸ்வதி தாயே, சரஸ்வதி தேவியே நல்லருள் தருவாய். விண்மீன் தோன்றும் பொழியின் வடிவமே, விண்மீன் தோன்றும் பொழியின் வடிவமே, வித்யா தந்திடும் புனித மலரே, கலை தாய் நீயே அறிவின் வடிவமே, கலை தாய் நீயே அறிவின் வடிவமே, வேதம் புகழும் கலைவாதி தேவியே, வேதம் புகழும் கலைவாதி தேவியே, இசையின் அரசே நீதானம்மா, இசையின் அரசே நீதானம்மா, சரஸ்வதி தேவியே நல்லருள் தருவாய்.
நூல்கள் அனைத்தின் உயிர்த்தாய் நீயே, நூல்கள் அனைத்தின் உயிர்த்தாய் நீயே, வீணை ஒளியில் சுழலும் தெய்வமே, கலை சாஸ்திரத்தை அருளும் தேவியே, கலை சாஸ்திரத்தை அருளும் தேவியே, அறிவு ஞானம் புகட்டும் தேவியே, அறிவு ஞானம் புகட்டும் தேவியே, சரஸ்வதி அம்மா சரணம் சரணம், சரஸ்வதி அம்மா சரணம் சரணம், சரஸ்வதி தேவியே நல்லருள் தருவாய், சரஸ்வதி தேவியே நல்லருள் தருவாய், வித்தையின் ஊற்றாய் விளங்கும் தேவியே, வீணை ஒளியாய் பரவும் அன்னையே, அறிவின் மொழியாய் அருளும் தெய்வமே, அறிவின் மொழியாய் அருளும் தெய்வமே, சத்திய வடிவே சரஸ்வதி தாயே, சரஸ்வதி தேவி நல்லருள் தருவாய்.